ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மூக்குத்தி அம்மன் படத்தோட கதைச்சுருக்கம் தான். இந்த படம் 2020ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்.ஜே. பாலாஜி அவர்களும், என்.ஜே. சரவணன் அவர்களும். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் கிரிஷ் அவங்க தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா, அ இவரு ஆர்.ஜே. பாலாஜி இருக்கார் இல்லையா? அவர் தான் இந்த படத்துல ஹீரோ. இவருக்கு வந்து ஒரு 3 தங்கச்சிங்களும், ஒரு அம்மாவும் இருப்பாங்க. அப்பா வந்துட்டு பொம்பள பிள்ளைங்கலாம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள சின்ன வயசுலயே விட்டுட்டு போனவர் தான் அவங்க அப்பா. இவங்க எல்லாரையுமே நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடா உழைச்சு தேயிற ஒரு கேரக்டர் தான் இந்த ஆர்ஜே பாலாஜி அவர்கள். இவருக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். நம்மளுடைய கஷ்டம்லாம் எப்போதான் தீரப்போதோ அந்த மாதிரி இருக்கும். கோயில் கோயிலாக அவங்க அம்மா வந்துட்டு அந்த கோயிலுக்கு போகணும்டா, இந்த கோயிலுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் உண்டியலில் போட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போகிறவங்க தான் இவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு ஒரு தடவை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்டியல் சேர்த்து வச்சுருப்பாங்க. போகணும்னு கிளம்பும்போது போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் போய்கிட்டு இருப்பாரு. நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எப்போதான் தீரப்போதோ அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது ஒரே இந்த நம்ம போகும்போதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? வண்டிகள் எல்லாம் அதிகமா சாமி ஃபோட்டோக்கள்லாம் இருக்கும்ல. அந்த மாரி இவர் பார்க்குற ஃபோட்டோ எல்லாமே ஒரு அம்மன் ஃபோட்டோவா தான் வந்துட்டு இருக்கும். இன்னொன்னு மூக்குத்தி அம்மன் வேற போட்டிருக்கும் ஒரு இடத்துல. இவருக்கு பார்த்துட்டு எதுக்கு இதே ஃபோட்டோவே நம்மளுக்கு திருப்பி திருப்பி கண்ல பட்டுக்கிட்டே இருக்குன்ற மாரி நெனப்பாரு. நெனச்சுட்டு வீட்ல போயிட்டு, "குலசாமி நம்மளுக்கு என்னம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "மூக்குத்தி அம்மன்றா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவருக்கு வந்து ரியலைஸ் ஆகும். நம்மளுக்கு அதனால தான் அந்த ஃபோட்டோவா வந்து பட்டிருக்கு போல. அப்ப நம்ம அங்க போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புவாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் வந்துட்டு இவங்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13, 14 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கும். நாகர்கோயில்ல தான் இவங்க வந்து இருப்பாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே பாழடைஞ்சு போய் இந்த நூலாம்படைலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இருக்கும். இவங்க தான் போயிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி, கோயில்ல நல்லா கோலம் போட்டு அழகா இது பண்ணிட்டு, இந்த நைட்டு தங்குவாங்க இல்லையா? குலசாமி கோயிலுக்குலாம் போனா நைட்டு போய் தூங்கி எந்திரிச்சு சாமி கும்பிட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க முந்தின நாளே போயிருப்பாங்க. போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்மளுக்கு எப்பதான் நல்ல நேரம் வரப்போதோ அப்படின்ற மாரி நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? சாமிய நெனச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவரு கண்ணு முன்னால அம்மன் வந்து காட்சியளிப்பாங்க ஒரு மனித ரூபத்துல. அவங்க தான் நயன்தாரா. அப்ப வந்து கேட்பாங்க, "உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி. "உண்மையிலேயே நீ கடவுளா? எனக்கு வந்து காட்சி குடுக்குறியா? இல்ல நான் கனவு காண்கிறேனா?" மாரி இவருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இவங்க அம்மன் வந்து கேட்பாங்க, "சரி உனக்கு நான் என்ன பண்ணா நீ வந்து என்னைய சாமின்னு ஏத்துக்குவ?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க ஃபேமிலியில உள்ள கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துறணும். நாங்க காரு, பங்களா அப்படிலாம் வாழணும். என் தங்கச்சிங்கலாம் நல்லா மாடல் ட்ரெஸ்லாம் போட்டுருக்கணும். நல்லா படிக்கணும்." அப்படிலாம் இவர் வந்து சொல்லும்போது, டோட்டலா அந்த மாரி மாத்தி குடுத்துருவாங்க அம்மன். பார்க்கும்போது இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, "இப்ப நம்புறியா நான் சாமின்னு?" அப்படின்னு சொன்னோனே, இவரு இப்ப நம்புறேன் நீ கடவுள் தான்னு சொன்னோனே, டக்குனு அது எல்லாமே இல்லாம போயிரும். அப்ப இவரு கேட்பாரு, "எதனால குடுத்த? எதனால இல்லாம ஆக்குன?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ ஃபர்ஸ்ட்டு என்னைய நம்பல. கடவுள் அப்படின்னு நீ நம்பல. நான் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் குடுத்தேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு போலி சாமியார் நெறைய இடத்துல இந்த போலி சாமியார்கள்லாம் உருவாகுறாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஃபுல்லா சுத்திகரிச்சு சாரி அது என்னது ஆக்கிரமிச்சு, அந்த இடத்துல ஒரு பஞ்சவனம் வந்து உருவாக்க போறதா அவர் வந்து சொல்லுவாரு. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய கிராமங்கள் வந்து அடிபடும். இவர் சொல்ற அந்த விஷயத்தினால. அப்போ இத வந்து தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு சாமி கிட்ட ஐடியா கேட்கும்போது, அவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்குமே காட்சி குடுத்துருவாங்க. குடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா குடுப்பாங்க. என்னன்னா, அந்த போலி சாமியார் உண்மையிலேயே போலி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க நயன்தாரா. அப்போ உடனே எல்லாரும் அவங்களோடயே போயிட்டு அந்த சீடர்களாவும் இருக்கிற மாரியும், இவர் வந்துட்டு ஒரு செய்தியாளராவும் போயிருப்பாரு. போயிட்டு வந்து கேப்சர் பண்ற விஷயத்தலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லாரும் அந்த போயிருக்க இடத்துல தான் பார்ப்பாங்க. தன்னுடைய அப்பாவும் அதாவது ஆர்ஜே பாலாஜியோடைய அப்பாவும் அங்க தான் சீடரா இருக்கான்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். சின்ன வயசுலயே பிள்ளைங்கள வளர்க்க முடியாம ஓடி போனவர் தானே அவரு. அதனால இவங்க யாருக்கும் அவர்ட்ட பேசவோ, பழகவோ பிடிக்காது சுத்தமா. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த போலீஸ் ஆமீர் வந்து கண்டுபிடிச்சுருவாரு. இவங்க வந்து நம்மள வேவு பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. இவங்க எல்லாரும் எப்படியாவது தப்பிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் ஒரு கார்ல வந்து அனுப்பிவிடுவாரு. பார்த்தா கார்ல பெட்ரோல் தீர்ந்து போய் திருப்பி அவங்க கிட்டயே மாட்டிக்கிருவாங்க. இப்படி வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட வந்து இவர் வந்து போலீஸ் சாமியார் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இவர் வந்து இது பண்ணிருவாரு, நிரூபிச்சுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அவர் சொன்ன அந்த பஞ்சவனம் வராம இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அம்மன் குடுக்குற ஒரே ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் நம்பக்கூடியது வேப்ப மரத்துலேருந்து பால் வடியுது. இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொன்னா மட்டும் தான் இந்த இடத்த வந்து இடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மரத்துலேருந்து பால் வடிய வந்து வச்சுருவாங்க. அதனால அந்த இடத்த வந்து சாமிய எல்லாரும் சேர்ந்து கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க. திருவிழா வைப்பாங்க. நல்லா போய்க்கிட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் வந்து இருக்கும். பட் அது வந்து நிரந்தரம் இல்ல. கண்டிப்பா கடவுள் நம்மளுக்காக வந்து உதவி பண்ணுவாங்க. எல்லாருமே என்னைய மாரி ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தையா தான் இருப்பீங்க. அது வந்து அந்த நேரம் வரும்போது கடவுள் கண்டிப்பா காட்சி அளிச்சு நம்மளோட லைஃப்ப நல்லபடியா மாத்துவாருன்னு நம்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்த வந்து நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.